சென்னை ஆவடியில் ஏடிஎம் இயந்திரத்தில் நூதன முறையில் திருட முயன்ற வட மாநில சிறுவன் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளனர். பணத்தை திருட சிறுவன் பயன்படுத்திய யுக்தி என்ன, வசமாக சிக்கியது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. செக்யூரிட்டிகள், சிசிடிவி கேமரா, அலாரம் என ஏடிஎம் இயந்திரங்கள் பொத்தி பாதுகாக்கப்பட்டாலும் ஏடிஎம் திருட்டில் புது டெக்னிக்குகள் அப்டேட் ஆகிவிடுகின்றன. சென்னை அடுத்த ஆவடியில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடியில் உள்ள தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 60 அடி சாலையருகே SBI வங்கியின் ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது. சம்பவத்தன்று மாலை பல பேர் அந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயற்சித்த போதும் பணம் வந்த பாடில்லை. ஆனால் பணம் எடுக்கப்பட்டதாக செல்போன் எண்ணுக்கு SMS வந்தது. இந்த நிலையில் 15 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் சந்தேகப்படும்படியாக ஏடிஎம் இயந்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள கதவை திறந்து ஏதோ செய்துள்ளான். அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் பணம் எடுக்க சென்ற நிலையில் சிறுவனை பிடித்து ரோந்து பணியில் இருந்த காவலர்களிடம் ஒப்படைத்தார். போலீசில் சிக்கிய சிறுவன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்து வேலைக்காக சென்னைக்கு வந்தவர் என விசாரணையில் தெரிய வந்தது. ஏடிஎம் இயந்திரத்தில் எப்படியாவது கொள்ளையடிக்க முடிவு செய்த சிறுவன் ஏடிஎம் இயந்திரத்தின் பணம் வரும் துளையை அட்டை வைத்து அடைத்துள்ளான். பணம் வெளியேறும் துளை அடைக்கப்பட்டிருப்பதால் பணம் ஏடிஎம் இயந்திரத்தின் வெளிப்புற கதவின் உள்ளே விழுந்துவிடும். இப்படியே பல பேர் முயற்சி செய்துவிட்டு சென்ற நிலையில் உள்ளே சென்ற சிறுவன் ஏடிஎம் இயந்திரத்தின் அடிப்பக்க கதவை திறந்து அதில் கிடந்த பணத்தை எடுத்துள்ளான். இதுபோக சில மைக்ரோ சிப்களை பயன்படுத்தியும் பணத்தை எடுக்க முயற்சித்துள்ளான் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுவனிடம் இருந்து 10 ஏடிஎம் கார்டுகள், 2 சாவிகள், 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிறுவனின் நூதன திருட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.